நான் வந்து எனக்கு பீட்ரூட் ஜூஸ் இருக்குது. ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. சின்ன துண்டு இஞ்சி அது 2 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் எப்படி சேர்க்காதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுலாம். எனக்கு 2 டம்ளருக்கு வேணும், அதனால் 2 டம்ளருக்கு தகுந்தபடியே நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி அளவாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அதிகமாக ஊற்றினா நல்லா இருக்காது பீட்ரூட்டு. கரெக்டாக ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி அந்த வேணுங்கிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பல்ஸில் விட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி பார்க்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணிக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். 1 2 3 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டேன். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க எப்படி வடிகட்டுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். இது போல் எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். வடிகட்டி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இது போல் நல்லா வடிகட்டியாச்சு. ஐஸ் கட்டி போட்டுக்கலாம், ஐஸ் க்யூப்பு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.